கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதி சீக்கிரத்தில் வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வேளை எங்களோடு பேசி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாத்ராகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 19வது வசனம். யாத்ராகமம் 20:19. மோசேயை நோக்கி, நீர் எங்களோடே பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோடே பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். நாம் வாசித்த வேத வசனத்தை மோசேயை நோக்கி ஜனங்கள் சொல்வதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் சீனாய் மலை மேல் அக்கினியில் இறங்கி 10 கற்பனைகளை குறித்து பேசுகிறார். கர்த்தர் பேசியதை கேட்ட, நடந்த காரியங்களெல்லாம் கண்ட ஜனங்கள் தான் மோசேயை நோக்கி இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள். என்ன வார்த்தை? மோசே, நீர் எங்களோடே பேசும், தேவன் எங்களோடே பேச வேண்டாம். தேவன் பேசினால் நாங்கள் செத்து விடுவோம். நீர் எங்களோடு பேசினாலே போதும், நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய ஆண்டவர் மனிதர்களோடு பேச விரும்புகிறதான ஒரு ஆண்டவர். தம்முடைய பிள்ளைகளோடு பேச ஆண்டவர் விருப்பமுள்ளவராய் எப்போதுமே இருக்கிறார். தூதர்களோடு பேசுவதை காட்டிலும் நம்மோடு பேசுவதையே ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்? தூதர்கள் அவருடைய வேலைக்காரர், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாமும் வேலைக்காரர்களோடு பேசுவதை காட்டிலும் நம்முடைய பிள்ளைகளோடு பேசுவதை தான் அதிகமாக விரும்புவோம். அதுபோல ஆண்டவரும் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மோடு பேசதான் விருப்பமுள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆதியிலே தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். தான் உண்டாக்கின யாரோடும் எதையோடும் அவர் பேசிக்கொண்டிருந்ததாக வேதத்திலே பார்க்க முடியவில்லை. ஆனால் தமது சாயலாகவே உண்டாக்கின மனிதனோடு, ஆதாம் ஏவாளோடு பகலின் குளிர்ச்சியான வேளையிலே உலாவிக் கொண்டிருந்தார், பேசிக்கொண்டிருந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். பிரிய நண்பரே, உங்கள் தேவன் உங்களோடு பேச விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் பரம தகப்பன் உங்களோடு பேச விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். உங்களை ரட்சித்த, அபிஷேகித்த ஆண்டவர், உங்களோடு உள்ள ஆண்டவர் உங்களோடு பேச விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் உங்களுக்கு என் ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும் என்ற விருப்பம் உண்டா? மோசேயோடு பேசியது போல முகமுகமாய், ஃபேஸ் டு ஃபேஸ் பேச ஆண்டவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். நமக்குத்தான் விருப்பம் இல்லை. அதைத்தான் நாம் வாசித்த வேத பகுதியிலே பார்த்தோம். மோசே, நீர் எங்களோடு பேசும், தேவன் எங்களோடு பேச வேண்டாம். எதற்கு தெரியுமா? தேவன் எங்களோடு பேசினால் நாங்கள் செத்து விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? தேவன் எங்களோடு நேரடியாக பேச வேண்டாம், மோசே மூலமாய் தேவன் எங்களோடு பேசட்டும். இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் நேரடியாக பேச விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் ஜனங்களுக்கு விருப்பம் இல்லை. அருமை நண்பரே, உங்கள் ஆண்டவர் உங்களோடு நேரடியாக பேச வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு உண்டா? என் ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும் என்ற விருப்பம் உண்டா? மோசேக்கு என் ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. எனவேதான் மோசே தேவனிடம் எல்லாவற்றையும் சொல்லுகிறான். அதிகாலமே மலையின் மேலே, மலையின் உச்சிக்கு அவன் செல்கிறான். என்னோடு ஆண்டவர் பேச வேண்டும் என்ற விருப்பம், தனியாத தாகம் உங்கள் இருதயத்தில் இருக்குமானால் நிச்சயமாக உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவார் என்பது உண்மை. நீங்கள் தினந்தோறும் தேவ சத்தத்தை கேட்பீர்கள், கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார்கள், மோசே, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோடு பேச வேண்டாம் என்று. மோசே பேசும்போது நாங்கள் விரும்பினால் கீழ்ப்படிவோம், விரும்பாவிட்டால் கீழ்ப்படிய மாட்டோம். ஆனால் தேவன் பேசிவிட்டால் விரும்பாவிட்டாலும் கீழ்ப்படிய வேண்டும். எனவே நீர் மாத்திரம் பேசினால் போதும், தேவன் பேச வேண்டாம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு ஆவிக்குரிய உலகில் இப்படிப்பட்ட நபர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஊழியர் மூலம் ஆண்டவர் பேச வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் நேரடியாக தன்னோடு ஆண்டவர் பேச வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். ஊழியரிடம் போய்
என் எதிர்காலத்தை பற்றி, என் பிள்ளைகள் எதிர்காலத்தை பற்றி, என் தொழிலை பற்றி, திருமணம், படிப்பு, முழு நேர ஊழியத்திற்கு வருவது, வேலையை விடுவது பற்றி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்பார்கள். நேரடியாக ஆண்டவரிடம் போய் கேட்க மாட்டார்கள். ஏன் தெரியுமா? ஊழியர் மூலமாய் ஆண்டவர் பேசும்போது விரும்பினால் பிடித்தால் கீழ்ப்படியலாம், இல்லாவிட்டால் கீழ்ப்படியாமலும் இருக்கலாம், சாக்கு போக்கும் சொல்லி கொண்டிருக்கலாம். கீழ்ப்படியாமல் இருந்தாலும் மனது ரொம்ப கஷ்டப்படாது, அடித்து கொள்ளாது. ஆனால் தேவன் நேரடியாக பேசினால் சாக்கு போக்கு சொல்ல முடியாது, கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். கீழ்ப்படியாவிட்டால் மனசும் சங்கடப்படும், மனசு ரொம்ப அடிக்கும். கெட்டது நடந்தால் இதுதான் காரணமோ என சிந்திக்க தோன்றும். எனவே ஆண்டவரிடம் நேரடியாக போய் கேட்பது இல்லை. வீட்டில் நீங்கள், உங்கள் தகப்பன், ஒரு வேலைக்காரனும் இருக்கிறீர்கள். நீங்கள் வேலைக்காரனை பார்த்து, நான் +2 முடித்தவுடன் என்ன படிப்பு படிக்க வேண்டும் என்பதை என் அப்பாவிடம் கேட்டு சொல் என்று சொன்னால் இது எப்படி இருக்கும்? என் பிள்ளை என்னோடு இருக்கும்போது நேரடியாகவே என்னிடம் கேட்கலாம், என் வேலைக்காரன் மூலம் கேட்கிறானே என்று தகப்பன் இருதயம் வேதனைப்படும். அதுபோல ஆண்டவர் நேரடியாக என்னோடு பேச வேண்டும் என்று விரும்பாமல் ஊழியர் மூலமாக பேசட்டும் என்று விரும்பும்போது நமது ஆண்டவர் துக்கப்படுகிறார். தேவன் பேச வேண்டாம் என்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லும் காரணம், தேவன் பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்று. தேவன் பேசினால் மரணம் அல்ல, ஜீவன் உண்டாகும். தேவன் பேசினால் ஜனங்கள் உயிரடைவார்கள். மனித சத்தம் ஆத்துமாவை தொய்வடைய செய்யும், தேவ சத்தம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும், உயிரடைய செய்யும் என்பதுதான் உண்மை. எனவே தேவன் பேசும்போது ஒரு நாளும் மரணம் அல்ல, ஜீவனே உண்டாகும். உங்கள் இன்ப துன்ப நேரங்களில் ஆண்டவரிடம் கேளுங்கள், அவர் பேசுவார், சூழ்நிலைகள் மாறும். இன்பத்தின் வேலையை காட்டிலும் துன்பத்தின் வேலையில்தான் ஆண்டவரின் சத்தத்தை நாம் அதிகமாய் கேட்க முடியும். ஒரு ஊழியரிடம் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நான் பேச ஆள் இல்லை என்று. இன்று ஆண்டவரோடு பேசுவதற்கு கோடிக்கணக்கான மக்கள் உண்டு. 7 மணி நேரம், 24 மணி நேரம், 21 நாட்கள், 40 நாட்கள், முழு இரவும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னோடு பேசுவதற்கு அநேகர் உண்டு, ஆனால் நான் பேச ஆள் இல்லை என்று. நீங்கள் பேசுவதை குறைத்து தேவன் பேசுவதை கேட்க விரும்புங்கள், பழகுங்கள். சாமுவேலே சாமுவேலே என்று தேவன் கூப்பிட்டார். தேவ சத்தம் கேட்டு பழகாத காரணத்தால் தேவ சத்தத்தை அவனால் அடையாளம் காண முடியவில்லை. அனனியாவே என்று தேவன் கூப்பிட்டார். தேவ சத்தத்தை கேட்டு பழகின அனனியா, ஆண்டவரே இதோ அடியேன் என்று பதில் சொன்னான். தேவ சத்தத்தை கேட்க விரும்புவோம், பழகுவோம். தேவன் உங்களோடு பேச விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். கேட்க நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, எங்களோடு நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எங்களோடு நீர் முகமுகமாய் பேசி ஆண்டவரே எங்களை உயிர்ப்பித்து பலப்படுத்த வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நீங்கள் விரும்பினால் தேவன் முகமுகமாய் உங்களோடு பேச ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். மறந்து விடாதீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.